ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு கொஞ்சம் கூட கிராமரே தெரியாது அப்படி சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிங்களா? இனிமேல் நீங்கள் அப்படி நினைக்க வேணாம். இந்த வீடியோ பார்த்து முடித்த பிறகு உங்களால் ஒரு கிராமரை ஈஸியாக புரிஞ்சு ஒரு சென்டென்ஸை எழுதி நீங்களாகவே பேச ஆரம்பிக்க போகிறீங்க. அந்த கான்ஃபிடென்ட் எனக்கு இருக்குது, உங்களுக்கு இருக்குதான்னு செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் பார்ட் 1 வீடியோ தான் பார்க்க போகிறோங்க. சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னா இப்போ நடக்கக்கூடிய செயலை பற்றி பேசுகிறது தான் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாக புரியுங்க. நீங்கள் டென்சஸ் இப்போ தான் கற்றுக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பேசிக்லேருந்து நீங்கள் கற்றுக்கணுங்க. இங்கே பாருங்களேன், ஐ, வி, யூ, தே, ஹி, ஷி, இட், நேம், இதை தான் நாம் சப்ஜெக்ட் அப்படி நாம் சொல்லுவோங்க. இங்கே இருக்கிற சப்ஜெக்டை நான் சிம்பிளாக தமிழில் என்ன வருதுன்னு சொல்கிறேன். ஐ அப்படின்னா நான் அப்படின்னு சொல்லுவாங்க. வி நாங்கள். யூ அப்படின்னா நீ அல்லது நீங்கள். தே அவர்கள். ஹி என்ன வருங்க? அவன். ஷி அவள். இட் அது. நேம் நம்ம எல்லாருடைய நேம்ஸும் இதில் அடங்குங்க. இப்போ உங்களுக்கு சப்ஜெக்ட்னா என்னன்னு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு பாருங்களேன், இதுவும் பேசிக் தான். என்ன அப்படின்னா வேர்ப். இந்த வேர்ப் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய செயல் இருக்குது பார்த்தீங்களா, ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். நான் நடக்கிறேன், ஓடுகிறேன், தூங்குகிறேன், படிக்கிறேன், சாப்பிடுகிறேன், விளையாடுகிறேன், உட்காருகிறேன், எழுந்திருக்கிறேன். நம்ம செய்யக்கூடிய செயல் தானே இது எல்லாமே. இதை தான் நாம் வேர்ப் அப்படின்னு நாம் சொல்லுவோங்க. இப்போ உங்களுக்கு வெர்ப்னா என்னென்னு தெரிஞ்சிருச்சா? அவ்வளோதாங்க. சப்ஜெக்ட்னா என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வெர்ப்னா என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுங்க. இப்போ தான் நம்ம முக்கியமான கண்டென்ட்குள்ளே போக போகிறோம். நம்ம எந்த டென்ஸ் கற்றுக்கிட்டாலும் நமக்கு ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் இந்த ஸ்ட்ரக்சர் நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன். நான் நேற்று வருவேன். இது கரெக்டான சென்டென்ஸாங்க? தமிழில் சொல்லும்போது எவ்வளோ தப்பாக தெரியுது பார்த்தீங்களா? சின்ன குழந்தைங்க தான் நேற்றுக்கு நாளைன்னு சொல்லுவாங்க, நாளைக்கு நேற்றுன்னு சொல்லுவாங்க. இந்த சென்டென்ஸை பாருங்கள், நான் நேற்று வருவேன். தப்பு தானே? இதை நம்ம எப்படி சொல்லுவோம் கரெக்டாக? நான் நேற்று வந்தேன். புரியுதாங்க? இதுக்கு தாங்க நமக்கு ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஜஸ்ட் இது உங்களுக்கு புரிஞ்சால் போதும். நாம் ஒரு சென்டென்ஸை கரெக்டாக பேசுகிறதுக்கு தான் நமக்கு டென்சஸ் தேவைப்படுது. அந்த டென்சஸை தான் நாம் ஒவ்வொரு நாளுமே ஈஸியாக கற்றுக்கிட போகிறோம். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் மொத்தமாக 4 டைப் இருக்குதுங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாசிட்டிவ் சென்டென்ஸ், செகண்ட் ஒன் நெகட்டிவ் சென்டென்ஸ், தேர்ட் ஒன் பாசிட்டிவ் இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸ், ஃபோர்த் ஒன் நெகட்டிவ் இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா பாசிட்டிவ் சென்டென்ஸ். நான் எப்பயுமே சொல்லியிருக்கேன், ஒரு டென்ஸ் நம்ம கற்றுக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன தேவை? ஸ்ட்ரக்சர் ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்கே பாருங்களேன், ஐ, வி, யூ, தே வந்துச்சு அப்படின்னா அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம சப்ஜெக்ட் தான் எழுதணும். சப்ஜெக்ட்னா என்ன சொல்லியிருக்கேன்? ஐ, வி, யூ, தே, இதை தான் நம்ம சப்ஜெக்ட்னு சொல்லுவோம். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன எழுதுறோம் அப்படின்னா வெர்ப். வெர்ப்னா என்ன சொல்லியிருக்கேன்? நம்ம செய்யக்கூடிய செயல். ஓகேங்களா? ஓகேங்க. இந்த வெர்ப் எந்த ஃபார்மில் இருக்கணும் அப்படின்னா V1. V1 ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு இப்போ சொல்லித்தரேன். நெக்ஸ்ட்டு பாருங்களேன், ஹீ, ஷி, இட், நேம், இதெல்லாம் வந்துச்சுன்னா இதோட ஸ்ட்ரக்சர் ஃபர்ஸ்ட்டு சப்ஜெக்ட் இருக்கணும், அதுக்கப்புறம் வெர்ப். இந்த வெர்பு பார்த்திங்கன்னா V1 ஃபார்மில் தான் இருக்கணும். இங்கே தான் நீங்கள் நல்லா கவனிக்கணும். இந்த வெர்ப் கூட நாம் எஸ்ஓ, இஎஸ்ஓ அல்லது ஐஇஎஸ்ஓ ஸ்பெல்லிங்க்கு ஏற்ற மாதிரி நம்ம சேர்க்கணும். இப்போ நான் அதை டீட்டெயிலாக உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன். இங்கே பாருங்களேன், இங்கே 4 தமிழ் சென்டென்ஸ் இருக்குது. நான் வருகிறேன், நாங்கள் வருகிறோம், நீ வருகிறாய், அவர்கள் வருகிறார்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரெசண்ட்டில் நடக்கக்கூடிய ஒரு செயல் தானே. நான் வர்றேன் அப்படின்னா ப்ரெசண்ட்டில் இப்போ இந்த செயல் நடக்குது. அவர்கள் வருகிறார்கள்னால் ப்ரெசண்ட்டில் இந்த செயல் நடக்குது, அவங்க வர்றாங்க. புரியுதாங்க உங்களுக்கு? இதை தான் நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகே, இங்கே பாருங்களேன், நான் அப்படிங்கிறதுக்கு தமிழில் என்ன வரும்? ஐ எழுதியாச்சு. நாங்கள் அப்படின்னா வி. நீ
அல்லது நீங்கள் எப்படினாலும் அதை வச்சுக்கலாம். இதுக்கு என்ன வரும் இங்கிலீஷில்? யூ. அவர்கள் அப்படின்னா தே. இதை நம்ம நீட்டாக அழகாக உங்களுக்கு புரிகிற மாதிரி எழுதியாச்சு. இங்கே நல்லா கவனமாக கவனிங்க. மேலே பாருங்களேன், ஸ்ட்ரக்சர் பாருங்களேன். ஐ, வி, யூ, தே வந்துச்சு அப்படின்னா அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும்? ஃபஸ்ட் சப்ஜெக்ட் தான் இருக்கணும். கீழே பாருங்கள், ஐ, வி, யூ, தே சப்ஜெக்டாக எழுதியாச்சா? உங்களுக்கு புரிகிற மாதிரி தான் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதனால தான் பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக ஈஸியாக சொல்லித்தர போகிறேன். ஓகேங்களாங்க? நெக்ஸ்ட்டு பாருங்களேன். வருகிறேன், வருகிறோம், வருகிறாய், வருகிறார்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சேம் மீனிங் தான், வர்றது தான். இப்போ உங்களுக்கு புரியுதாங்க? இப்போ வர்றதுக்கு இங்கிலீஷில் என்ன வரும் சொல்லுங்கள்? என்ன வரும்? எல்லாருக்குமே தெரியும், கம். இப்போ இந்த கம்மை நாம் அப்படியே இங்கே எழுதியாச்சு. இப்போ இந்த சென்டென்ஸை கோர்வையாக வாசிங்க. நான் வருகிறேன். நான் அப்படின்னா ஐ. வர்றதுக்கு என்ன இங்கிலீஷில்? எங்கே பாருங்கள், கம். ஐ கம். இப்போ நல்லா கவனிங்க. மேலே பாருங்களேன். ஐ, வி, யூ, தே வந்துச்சுன்னா அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும்? ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட். கீழே பாருங்கள், சப்ஜெக்ட் எது? ஐ தானே? ஓகே, சப்ஜெக்ட் எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு பாருங்களேன், என்ன இருக்குது? வெர்ப். இதில் வெர்ப் என்னது? வர்றது தான். வெர்ப்னா என்ன சொல்லியிருக்கேன்? நம்ம செய்யக்கூடிய செயல், ஆக்ஷன். ஓகேங்களா? அப்போ கம் தானே வெர்பு. இப்போ பாருங்களேன், சப்ஜெக்டு எழுதியாச்சு, வெர்பு எழுதியாச்சு. இந்த வெர்பு எந்த ஃபார்மில் இருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம். இங்கே பாருங்களேன், இதை ரொம்ப கவனமாக கவனிங்க. ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இதை நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, ப்ரெசன்ட் டென்ஸை நம்ம V1 அப்படின்னு சொல்லுவோம், பாஸ்ட் டென்ஸை நம்ம V2ன்னு சொல்லுவோம், பாஸ்ட் பார்ட்டிசிபிளை நம்ம V3ன்னு நாம் சொல்லுவோம். நீங்கள் எப்பயுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. V1, V2, V3 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஈஸியாக புரியுங்க, ரொம்ப கஷ்டமே கிடையாது. இப்போ மேலே ஸ்ட்ரக்சர் பாருங்கள். சப்ஜெக்ட் எழுதியாச்சு, வெர்பும் எழுதியாச்சு. ஆனால் இந்த வெர்பு கூட நம்ம ஒரு ப்ராக்கெட்டில் ஒன்று போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, V1 அப்படின்ட்டு. இந்த V1 அப்படின்னா என்ன அப்படின்னா, கீழே பாருங்கள், ப்ரெசன்ட் ஃபார்மில் V1 இருக்குதா? இந்த V1ல் கம் தான் இருக்குது. அப்போ இந்த கம் தான் இந்த இடத்துல வெர்பாக வரும். உங்களுக்கு புரியுதாங்க? V2, V3 இதெல்லாம் வேறு டென்ஸில் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ அதை குறித்து நீங்கள் நினைக்காதீங்க. நம்ம இப்போ ப்ரெசன்ட் டென்ஸ் தான் பார்க்குறோம். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்களேன். நாங்கள் வருகிறோம் அப்படின்னா we come. நீ அல்லது நீங்கள் எப்படின்னாலும் வச்சுக்கலாம். இப்போ நீ வருகிறாய் அப்படின்னா you come. அவர்கள் வருகிறார்கள் அப்படின்னா they come. அவ்வளோதாங்க. இப்போ உங்களுக்கு புரியுதாங்க? நீங்கள் ஒரு டென்ஸை ஈஸியாக கற்றுக்கிட்டீங்க. இப்போ நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். உங்களுக்கு எந்த டென்ஸுமே தெரியாமல் இருந்திருக்கலாம் இதுக்கு முன்னாடி. ஆனால் நீங்கள் ஈஸியாக ஒரு டென்ஸை புரிஞ்சு கற்றுக்கிட்டே இருக்கீங்க. இதே மாதிரி தான் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஈஸியாக கற்றுக்கிட்டே இருக்க போகிறோம். நல்ல கவனமாக கவனிங்க. இப்போ இங்கே 4 தமிழ் சென்டென்ஸ் இருக்குது. இதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணலாம். அவன் வருகிறான், அவள் வருகிறாள், அது வருகிறது, மகா வருகிறான். இங்கே பாருங்கள், நல்லா கவனிங்க. அவன் அப்படின்னா நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம்? ஹீ. அவள் அப்படின்னா ஷீ. அது அப்படின்னா இட். நேம் இப்போ மகான் இருக்கா, மகா. ஓகேங்க. இப்போ நம்ம சப்ஜெக்ட்லாம் எழுதியாச்சு. நல்லா கவனிங்க. சப்ஜெக்ட்லாம் எழுதியாச்சா? இப்போ இந்த சென்டென்ஸை பாருங்களேன். அவன் வருகிறான் அப்படின்னு இருக்குது. இப்போ வர்றதுக்கு என்ன இங்கிலீஷில்? கம். இந்த கம்மை நம்ம எழுதியாச்சு. இப்போ இந்த சென்டென்ஸை மொத்தமாக வாசிங்க. அவன் வருகிறான் அப்படிங்கிறதுக்கு ஹீ கம். கரெக்டாங்க? கரெக்டா? தப்பு. பாதி பேருக்கு மேலே ஏன் தப்புன்னு கண்டுபிடிச்சிட்டேங்க. நான் ஆன்சர் சொல்கிறேன். கொஞ்சம் மேலே பாருங்கள், அதோட ஸ்ட்ரக்சர் பாருங்கள். ஹீ, ஷீ, இட், நேம் வந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் எழுதணும். நம்ம கீழே பாருங்கள், சப்ஜெக்ட்லாம் எழுதியாச்சுல்ல. சப்ஜெக்ட்னா என்ன? ஹீ, ஷீ, இட், நேம். இதை தான் நம்ம சப்ஜெக்ட்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். வெர்பு இருக்குது. வெர்பு என்னது?
கம் தான் வெர்ப். இந்த கம் அப்படின்னா V1ல் தான் வரும். ஞாபகம் இருக்குதுல்ல? ஓகே, இப்போ நல்ல கவனிங்க. இந்த கம் கூட நாம் எஸ்ஸோ இஎஸ்ஸோ நாம் ஏதாவது ஒன்று சேர்க்கணும். ஸ்பெல்லிங்க்கு ஏற்ற மாதிரி நம்ம சேர்க்கணும். இந்த ஐஎஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பெருசாக அந்தளவுக்கு நிறைய சென்டென்ஸ்க்கு வராது. பட் இதுவும் சில சென்டென்ஸ்க்கு வரும். ஓகேங்களா? ஓகே, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த கம் கூட நம்ம எஸ்ஸோ இஎஸ்ஸோ நம்ம ஸ்பெல்லிங்க்கு ஏற்ற மாதிரி சேர்க்கணும். கம் கூட நம்ம எஸ் மட்டும் சேர்த்தா போதும், இந்த சென்டென்ஸ் கரெக்டான சென்டென்ஸாக மாறிடும். இப்போ வாசிங்களேன். ஹீ கம்ஸ், she comes, it comes, மகா comes. இப்போ உங்களுக்கு புரியுதாங்க ஏன் எஸ் சேர்த்தோன்னு தெரியுதா? இதே மாதிரி நம்ம ஈஸியாக கற்றுக்கலாம். நீங்கள் அவன் வருகிறான் அப்படிங்கிறதுக்கு he come சொல்லக்கூடாது, தப்பு. கம் கூட எஸ்ஸோ இஎஸ்ஸோ ஸ்பெல்லிங்க்கு ஏற்ற மாதிரி சேர்க்கணும். நம்ம எஸ் சேர்த்தாவே கரெக்டான சென்டென்ஸ் வந்துடும். அவன் வருகிறான், he comes. அவள் வருகிறாள், she comes. அது வருகிறது, it comes. மகா வருகிறான், மகா comes. இது வரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் எல்லாருமே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். இப்போ நம்ம ரெண்டாவது எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இன்னமும் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இங்கே பாருங்களேன். நான் போகிறேன், நாங்கள் போகிறோம், நீ போகிறாய், அவர்கள் போகிறார்கள். ஓகேங்களாங்க? இதுக்கு நம்ம இங்கிலீஷில் ஈஸியாக ஸ்ட்ரக்சர் வச்சு சென்டென்ஸ் எழுத போகிறோங்க. இங்கே பாருங்களேன். நான் போகிறேன் அப்படின்னா எப்படி எழுதலாம் சென்டென்ஸ்? நான் அப்படின்னா என்ன வரும்? ஐ. அப்போனா இந்த ஸ்ட்ரக்சரில் தான் இந்த சென்டென்ஸ் இருக்கணும். ஃபஸ்ட் என்ன இருக்குது? சப்ஜெக்ட் தானே இருக்குது. சப்ஜெக்ட் எழுதியாச்சு. ஓகே, சப்ஜெக்ட்னா ஐ எழுதியாச்சு. அதுக்கப்புறம் என்ன இருக்குங்க? மேலே பாருங்கள், வெர்ப். இதில் எதுங்க வெர்பு? வெர்ப்னா என்ன சொல்லியிருக்கேன்? நம்ம செய்யக்கூடிய செயல். போகிறது ஒரு செயல் தான். அப்போனா போகிறதுக்கு என்ன இங்கிலீஷில்? கோ. அவ்வளோதாங்க. இப்போ இந்த சென்டென்ஸை வாசிங்களேன். ஐ கோ, நான் போகிறேன். அவ்வளோதாங்க, ஈஸியாக கற்றுக்கிட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்களேன். நீங்களே ஈஸியாக சென்டென்ஸ் சொல்ல பாருங்க. நாங்கள் போகிறோம் என்ன வருங்க? கரெக்டுங்க, we go. நீ போகிறாய், you go. அவர்கள் போகிறார்கள், they go. இவ்வளோதாங்க. இப்போ இதுவே கொஞ்சம் நம்ம மாற்றலாமா? நான் சென்னைக்கு போகிறேன், நாங்கள் சென்னைக்கு போகிறோம், நீ சென்னைக்கு போகிறாய், அவர்கள் சென்னைக்கு போகிறார்கள். இந்த சென்டென்ஸ் உங்களுக்கு பார்க்க பெருசாக தெரியலாம். ஆனால் நம்ம இந்த சென்டென்ஸை ஸ்ட்ரக்சரோட கரெக்டாக எழுதி பேச போகிறோம். நான் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் ஐ தான் வரும். ஐ வந்தால் இந்த ஸ்ட்ரக்சரில் தான் இந்த சென்டென்ஸ் இருக்கணும். பாருங்கள், ஃபஸ்ட் என்ன இருக்குது? சப்ஜெக்ட் தானே இருக்குது. சப்ஜெக்டை எழுதியாச்சு. சப்ஜெக்ட்னா ஐ. நெக்ஸ்ட்டு பாருங்கள், வெர்ப். வெர்ப்னா என்னது? நம்ம செய்யக்கூடிய செயல், ஆக்ஷன் சொல்லுவோம். ஓகேங்களா? போகிறது தானே வெர்பு. எழுதியாச்சு. ஐ கோ. எங்கே போகிறாங்க? சென்னைக்கு. நல்லா கவனிங்க. இக்கு அப்படின்னு வந்துச்சுன்னா தமிழில் நம்ம டூ அப்படின்னு சொல்லுவோம். சென்னை. இப்போ இந்த சென்டென்ஸை வாசிங்க. ஐ கோ டு சென்னை, ஐ கோ டு சென்னை. நான் சென்னைக்கு போகிறேன். அவ்வளோதாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ்லாம் ஈஸியாக நம்ம எழுதிடலாம். நாங்கள் சென்னைக்கு போகிறோம் அப்படின்னா we go to சென்னை. நீ சென்னைக்கு போகிறாய் அப்படின்னா என்ன வரும்? you go to சென்னை. அவர்கள் சென்னைக்கு போகிறார்கள், they go to சென்னை. வீடியோ உங்களுக்கு புரியுதாங்க? உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா மறக்காமல் எல்லாருமே காமெண்ட்டில் ஐ அண்டர்ஸ்டாண்ட், எனக்கு புரியுது, உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் சொல்லுங்கள். அது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நெக்ஸ்ட்டு பாருங்களேன். அவன் போகிறான், அவள் போகிறாள், அது போகிறது, மகா போகிறான். இதுக்கு சென்டென்ஸை நம்ம எழுதலாங்க. அவன் அப்படின்னா இங்கிலீஷில் ஹீ அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீ வந்தால் எந்த ஸ்ட்ரக்சரில் நம்ம சென்டென்ஸ் எழுதணும்? மேலே பாருங்கள், இந்த ஸ்ட்ரக்சரில் தான் நம்ம சென்டென்ஸ் எழுதணும். ஃபஸ்ட் என்ன இருக்குது பாருங்க,
சப்ஜெக்ட். சப்ஜெக்ட்னா என்னது இதில்? அவன் தான் சப்ஜெக்ட். அவன் அப்படிங்கிறதுக்கு ஹீ எழுதியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்களேன், வெர்பு இருக்குது. இதில் எதுங்க வெர்பு? போகிறது தான் வெர்பு. போகிறதுக்கு இங்கிலீஷில் என்ன வரும்? கோ. ஹீ கோ. முடிஞ்சுங்க. கரெக்டாக அந்த சென்டென்ஸ்? கரெக்டா? தப்புங்க. மேலே பாருங்க, இந்த சென்டென்ஸ் இதோட முடியல. இந்த வெர்பு கூட நாம் எஸ்ஓ, இஎஸ்ஓ, ஐஎஸ்ஓ நாம் ஸ்பெல்லிங்க்கு ஏற்ற மாதிரி சேர்க்கணும். இந்த கோ கூட நம்ம இஎஸ் சேர்த்தா போதுங்க, இந்த சென்டென்ஸ் கரெக்டான சென்டென்ஸாக மாறிடும். இங்கே பாருங்கள், ஹீ கோஸ். அவன் போகிறான். இதுதாங்க கரெக்டான சென்டென்ஸ். இப்போ இந்த சென்டென்ஸ் பாருங்களேன், ரொம்ப கரெக்டாக மேட்ச் ஆயிடுச்சா? ஸ்ட்ரக்சர் பாருங்கள், கீழே சென்டென்ஸ் பாருங்கள், கரெக்டாக இருக்குதா? சப்ஜெக்ட்னா ஹீ எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு வெர்பு இருக்குதா? வெர்புனா கோ எழுதியாச்சு. இந்த வெர்பு கூட நாம் எஸ்ஓ, இஎஸ்ஓ, ஐஎஸ்ஓ ஸ்பெல்லிங்க்கு ஏற்ற மாதிரி சேர்க்கணும். இங்கே நம்ம என்ன சேர்த்துருக்கோம்? கோ கூட இஎஸ். அப்போனா இந்த சென்டென்ஸை நாம் கரெக்டாக எழுதிட்டோம். நெக்ஸ்ட்டு பாருங்களேன், அவள் போகிறாள் அப்படின்னா ஷீ கோஸ். அது போகிறது அப்படின்னா இட் கோஸ். மகா போகிறான், மகா கோஸ். இதை நம்ம கொஞ்சம் மாற்றலாங்க. அவன் சென்னைக்கு போகிறான் அப்படின்னா எப்படி வரும்? ஹீ கோஸ் டு சென்னை. அவள் சென்னைக்கு போகிறாள் அப்படின்னா ஷீ கோஸ் டு சென்னை. நெக்ஸ்ட்டு பாருங்களேன், மகா சென்னைக்கு போகிறான் அப்படின்னா மகா கோஸ் டு சென்னை. சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் பாசிட்டிவ் சென்டென்ஸ் இவ்வளோ தாங்க. ஃபைனலாக நான் உங்களுக்கு இங்கே 4 தமிழ் சென்டென்ஸ் சொல்லியிருக்கேன். நான் சாப்பிடுகிறேன், அவர்கள் சாப்பிடுகிறார்கள், அவள் சாப்பிடுகிறாள், மகா சாப்பிடுகிறான். இந்த 4 தமிழ் சென்டென்ஸ்க்கு ஸ்ட்ரக்சர் வச்சு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் நீங்கள் சென்டென்ஸ் மேக் பண்ணி எல்லாருமே என்ன பண்ணுறீங்கன்னா கீழே இருக்கிற காமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய ஆன்சரை வந்து சொல்லுங்கள். நிறைய பேருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனுங்க, இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸோட பார்ட் 1 வீடியோ மட்டும்தான். இன்னும் பார்த்தீங்கன்னா பார்ட் 5 வரைக்கும் வீடியோ இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இனிமேல் வந்து தொடர்ந்து நம்முடைய சேனலில் வீடியோஸ் வரும். நீங்கள் அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வருங்க. தேங்க்யூ.